இன்னும் உள்ள போனவங்களை இன்னும் காணோம். ஏதோ தப்பா இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது டாக்டர். யோ, அந்த பொம்பளைய பார்க்க சொல்ல எனக்கு என்னமோ டாக்டர் மாதிரியே தெரியலையா? தாத்தா, நான் கண்டிப்பா சொல்றேன், அவங்க டாக்டரே இல்ல. தாத்தா, எப்ப பார்த்தாலும் இவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் தாத்தா. இல்லைன்னா இவளுக்கு பொழுதே போகாது. நமக்குள்ள மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தா எப்படிப்பா? போய் அந்த அம்மா கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். சரி வாங்க. ஏய் தமனா, டாக்டர் எங்க? இங்கதானே இருந்தாங்க. அவ அப்ஸ்காண்ட் ஆயிருப்பா. நமக்குலாம் சந்தேகம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பழுத்த கை. அதான் விஷயம் சீரியஸ் ஆனதும் எஸ்கேப் ஆயிட்டா. அவளை புடிச்சு போலீஸ்ல புடிச்சு குத்து முட்டிக்கு முட்டி தட்டிந்தா அப்போ தெரிஞ்சிருக்கும் யார் அவளை அனுப்புனதுன்னு. என்னம்மா இது? என்ன நடக்குது இந்த வீட்டுக்குள்ள? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இதுவோசரம் தான் தாத்தா உங்க எல்லாரையும் தனியா கூட்டின்னு போய் பேசினேன். ஆனா அதுக்குள்ள அந்த பொம்பளை யூகிச்சிட்டா. அதனால்தான் பார்ட்டி எஸ்கேப் ஆயிடுச்சு. அவ காண்டி கையில சிக்கியிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த ராணி யாருன்னு. அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்காக நீ கூப்பிட்டாத டாக்டர் வராங்கன்னு சொல்லி இவன் வெளியே போறத தடுத்த? தாத்தா, நான் ஒன்னு சொல்லுவேன். அத்தை நீங்களும் உங்க பேரனும் நம்பணும். தாடிகாரன் ஜாதகப்படி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அவன் வெளியே எங்கேயும் போக கூடாது. அதுக்கோசரம் தான் இப்படி டாக்டர் வராங்கன்னு போய் சொன்னேன். ஆனா வந்தது டாக்டரே இல்ல தாத்தா, வேற யாரோ. சித்தப்பா, நீங்க போன் பண்ணது நல்லதா போச்சு. அதனாலதான் அந்த டாக்டரை நான் அப்பவே அனுப்பிட்டேன். நல்ல வேலை பண்ண தமன்னா. இல்லைன்னா எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு நாமளும் சேர்ந்து மாட்டிருப்போம். என்ன தாத்தா இவ? நல்ல வேலை நீ ஏற்பாடு பண்ண போலி டாக்டரை நான் அனுப்பிட்டேன். இல்லைன்னா அவ இவங்க கிட்ட மாட்டிருப்பா. போலி டாக்டர் வந்தது நான் தான். நான் தான் சொன்னல, நான் இச்சாதாரியோட சேவகி நாகம். இச்சாதாரிக்கு என்ன சக்தி இருக்கோ அது எல்லாம் எனக்கும் இருக்கு. என்னாலையும் நான் நினைச்ச உருவத்தை எடுக்க முடியும். அப்போ சித்தார்த்த வெளியில கூட்டிட்டு போற உன்னோட பிளான் தோத்து போயிடுச்சு. இப்ப நீ என்னதான் பண்ண போற? அதுக்கு நான் வேற ஒரு பிளானை ரெடி பண்ணிட்டேன். இப்ப என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. ராணி, இங்க பாரு. நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அப்பா சித்தார்த், ராணி தான் இவ்வளவு தூரம் சொல்றாள்ல, நாகப்பஞ்சமி முடிகிற வரைக்கும் நீ வெளியே போக வேண்டாம்ப்பா. தாத்தா, என்ன தாத்தா அவதான் புரியாம பேசுறானா? நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்க நினைவெடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் அங்க இருந்தாகணும் தாத்தா. அந்த இடத்துல நாம பொம்மைக்கு விளக்கேத்தி சாமி கும்பிடணும். சொன்னா கேட்க சொல்லு தர்சினி. அதெல்லாம் நாகப்பஞ்சமி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போய் செஞ்சுக்கலாம். பொம்மையை கொண்ட யாரோ தான் இப்படி எல்லாம் சதி பண்றாங்க. அதுக்காக நான் பயந்துகிட்டு இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு நான் வீட்டுக்குள்ளேயே உட்கார முடியுமா? நீயே சொல்லு. தாத்தா, சொன்னா கேட்க சொல்லுங்க. இந்த ஒரு விஷயத்துலாவது நான் சொல்றத கேட்டு நந்துக்க சொல்லுங்க. சொன்னா கேளு. எங்கேயும் போக விட மாட்டா. நான் இங்கேயே இருக்கேன். பொம்மி, என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீ என் மனசுல இருப்ப பொம்மி.
என்னோட துரதிர்ஷ்டம் தான் உன் கூட எனக்கு வாழை கொடுத்து வைக்கல. வாழை தான் கொடுத்து வைக்கல. அட்லீஸ்ட் உன்னோட நினைவா இந்த நினைவிடத்தையாவது கட்டி உன் கைப்பதிச்ச அந்த வரவேற்பு பலகையை வச்சு அதை திறக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னது தண்ணி சிவப்பு கலரா மாறுது? அப்ப ஏதோ தப்பு நடக்க போதா? என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. என்னவா இருக்கும்? யோ போன் பண்ணி சொல்லலாமையா? ஃபோன் பண்ணி சொல்லுங்க டக்குன்னு. மேஸ்திரி தான் கால் பண்றாரு. ஹலோ மேஸ்திரி சொல்லுங்க. சார், நினைவிடம் கட்டுற இடத்துல ஒரே பிரச்சனை சார். என்னது பிரச்சனையா? ஆமா சார். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சார் பாம்பு வந்துச்சு சார். ஆமா. யோ அந்த கல்லடியா? யோ இன்னே பாம்பு இருக்கு. யோ டியா கரடியா? யோ 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 பயமா இருக்கியா? ஓடி வந்துருங்க. யோ பின்னாடி துரத்துதியா? ஓடியா ஓடியா ஓடியா. யோ ஓடியா ஓடியா ஓடியா. யோ ஃபாலோ பண்ணுதியா? அண்ணே அங்க பாருண்ணே. அண்ணே நம்ம வேலை செய்யற இடத்துல மறுபடியும் பாம்பு வந்து நிக்குதுண்ணே. ஆமாண்டா, அந்த இடத்தை விட்டு போக மாட்டேங்குதுடா. அண்ணே முதல்ல சித்தா சாருக்கு இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லுங்கண்ணே. ஆமாண்டா சொல்லிடலாம்டா. வா 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 வா. ஏங்க என்னங்க சொல்றீங்க? நினைவிடம் கட்டுற இடத்துக்கு பாம்பு வந்து வேலை செய்ய விடாம தடுக்குதா? ஏங்க அதை துரத்து விட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே? சார், அந்த இடமே அதுக்கு சொந்த இடம் மாதிரி வேலை செய்யறதுக்கு நடுவில் வந்து படம் எடுத்து நிக்குது சார். கிட்ட போனாலே துரத்தி துரத்தி கொத்த வருது சார். உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம் சார். ஆம்பா நீயே சொல்றா. ஆமா சார், ஏதோ வெறி வந்து துரத்துற மாதிரி இருக்கு சார். சார் நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். இல்லைன்னா நீங்க நினைத்த நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாது சார். நினைவிடத்தை திறக்க முடியாது சார். ஏங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். சரிங்க சார். யோ என்னயா ஏதோ பாம்பு நல்லா சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வழி விடு, நான் கொஞ்சம் வெளியே போகணும். யோ யோ நாகபஞ்சமி திதி முடிகிற வரைக்கும் சித்தார்த்த இந்த வீட்டை விட்டு எக்காரணம் கொண்டு வெளியே போகாம பாத்துக்கணும். அத மீறி போனா அந்த நாகத்தோட பிடியில சித்தார்த் மாட்டுறது உறுதி. ஐயா சொன்ன மாதிரியும் நமக்கு கனவுல வந்த மாதிரியும் நடக்குது. என்ன பண்றது? தாடிகாரனாண்டு சொன்னாலும் நிக்க மாட்டான் போலுது. ஏய் வழி விடுன்னு சொல்றேன்ல. இரியா என்னயா நான் சொன்னதெல்லாம் மறண்டியா? நாக பஞ்சமி முடியற வரைக்கும் நீ வெளிய போக கூடாதியா? அப்படி மீறி போனா உன் உசுருக்கே ஆபத்துயா. இங்க பாரு ராணி, இன்னைக்கு எப்படியாவது அந்த வேலையை முடிச்சு நான் நினைவிடத்தை கட்டியே ஆகணும். அதுக்கு நான் கண்டிப்பா அங்க போயே ஆகணும். யோ உன் உசுருக்கே ஆபத்துன்ற நீ என்னடானா இப்படி அடம் பிடிக்கிற? இங்க பாரு, நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஏய், நீ வாயும் வயிறுமா இருக்க. நீ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இப்போ வரைக்கும் அமைதியா இருக்கேன். சரி அப்படியாவது இருந்தல, அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் அந்த நாக பஞ்சமி திதி முடியற வரைக்குமாவது இருந்தா போதும். அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போ. இங்க பாரு ராணி, நீ கர்ப்பமா இருக்கிறதுனால நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு என்ன முட்டாளாக்க பாக்காத. நீ என்ன சொன்னாலும் நான் இருக்க போறதே இல்ல. நீ வழிவிடு. யோ 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 நான் என்ன எனக்கோசரமா சொல்றேன்? உனக்கு தாயா உசுருக்கு ஆபத்து. சொன்னா கேளியா? இங்க பாரு, இனிமேலும் நீ சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு என்னால வீட்டுக்குள்ளே இருக்க முடியாத. இன்னைக்கு நான் என் பொம்மையோட நினைவிடத்தை கட்டி முடிச்சு அதை திறந்தே ஆகணும். அதுக்கு இடைஞ்சலா நீ இல்ல. யாரு வந்தாலும் நான் கவலையே பட மாட்டேன். முதல்ல வழிவிடு. நான் இப்ப போயே ஆகணும். இதுக்கு மேல இவனை தடுக்கவே முடியாது.
சரியா? நீ போயே ஆகணும் தானே? போ. ஏய் ஏய் ராணி, ஏய் ராணி, ராணி கதவு தோற, ராணி கதவு தோற, ஏய் ராணி கதவு தோற, ஏய் ராணி, ராணி கதவு தோற, ராணி கதவு தோற, ராணி சொன்னா கேளு கதவு தோற. ஏய் தாத்தா, கதவு தோற. என்ன தாத்தா சத்தமா இருக்கு? என்னன்னு தெரியலையே. ஏய் சரி மேல போய் என்னன்னு பாப்போம். வா பாப்போம். ராணி கதவு தோற. ராணி, ராணி சொன்னா கேளு கதவு தோற. இப்ப நான் போயே ஆகணும். இல்லையா, என்னால முடியாது. நீ வெளியவே போக கூடாது. என்னம்மா இங்க? ராணி என்னாச்சு? ஏன் கதவை சாத்தி இருக்க? சித்தார்த் உள்ள இருந்து ஏன் இப்படி கத்துறான்? இல்ல தாத்தா, அவன் இப்போ வெளிய போயே அவன் அடம் பிடிக்கிறான். நான் எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான் தாத்தா. தாத்தா, அவளை கதவு திறக்க சொல்லுங்க தாத்தா. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது தாத்தா. மா ராணி, சித்தார்த் கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். நீ கதவை தரமா? என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு தம்மனா? அத்தை, நான் தான் சொன்னனே சித்தார்த்த டார்கெட் பண்ணி காய் நகர்த்துறோன்னு. ஓ, அப்ப இதெல்லாம் உன்னோட வேலை தானா? ஆமா அத்தை. ஆனா ராணிக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சு அவனை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ராணி, இப்ப நீ கதவு திறக்க போறே இல்லையா? ஹேய் தொற. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. அம்மா ராணி, நான் தான் அவங்கிட்ட பேசுறேன்னு சொல்றேன்ல. தாத்தா, உங்களுக்கு தெரியாது தாத்தா. இப்போ தாடிகாரனுக்கு அந்த மேஸ்திரி ஆண்ட இருந்து போன் வந்துச்சு. யோ அந்த கல்லடியா, யோ நீ பாம்பு இருக்கு, யோ இடியா கரடியா, யோ 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 பயமா இருக்கியா? ஓடி வந்துருங்க. இப்போ சொல்லுங்க தாத்தா, ஜோசியத்துல அவன் உசுருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. அது ஏத்தா மாதிரியே அந்த மேஸ்திரியும் போன் பண்ணி இப்படி எல்லாம் சொல்லிக்கிறாரு. இம்மா நடந்தும் தாடிகாரன் வெளிய போறேன்னு சொல்றான். இது எப்படி தாத்தா என்னால விட முடியும்? ஏமா, சித்தார்த் இறந்து போன பொம்மைக்காக நினைவிடம் கட்டுறான், அது உன் கண்ணை உறுத்துதா? அதுக்காக ஜாதகம், தோஷம், பில்லி, சூன்யம் இப்படி ஏதாவது சொல்லி அவனை போக விடாம தடுக்க பாக்குறியா? பொம்மைக்கு நினைவிடம் கட்டுறது உனக்கு பிடிக்கலனா நேரடியா வேண்டான்னு சொல்லிட்டு போயேன். அதை விட்டுட்டு ஏன் இப்படி மறைமுகமா தடுத்துட்டு இருக்க? இங்க பாருங்க, என் புருஷன் என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஏய் ராணி, இப்படி கதவு திறக்க போறே இல்லையா? யோ இத பாரியா, நீ என்னதான் கத்துனாலும் சரி கோவப்பட்டாலும் சரி நான் கதவை திறக்கவே மாட்டேன். நீ உள்ளாரியா இரு. ஏய் பொம்மிதான் கொலசாமி, அவதான் எல்லாமே. நீ சொல்றது எல்லாமே பொய்யா? நான் பொம்மிக்காக செய்யறதுனால ஏத்துக்க முடியலையா? ஆமாயா, அப்படியே வெச்சுக்கோ. நீ என்ன சொன்னாலும் என்னால கதவை திறக்கவே முடியாது. இங்க பாரு, இப்ப மட்டும் நீ கதவை திறக்கல, நான் கதவை உடைக்க வேண்டியதா இருக்கும். ராணி, நீ கதவை திறந்து விடுமா. நான் சித்தார்த் கிட்ட பேசிக்கிறேன். கதவை தரமா? ஏய், இன்னும் ஓவரா போயிட்டு இருக்க. ஏய் கத்தாதடா. ஏய், இங்க பாரு, நீ சொல்றதுக்காக என்னால வீட்டுல இருக்க முடியாது. இன்னைக்கு நான் எப்படியாச்சும் பொம்மையோட நினைவிடத்தை கட்டி திறந்தே ஆகணும். நான் அங்க போயே ஆகணும். உன்னால ஆனதை பாத்துக்கோ. பாத்தீங்களா தாத்தா, இதுக்கோசரம் தான் நான் கதவை திறக்க மாட்டேன்னு சொன்னேன். ஏய் இங்க பாரு, நீ என்ன தடுக்கிறது? நீ மட்டும் திறக்காட்டி நான் கதவை உடைச்சிட்டு வெளியே வந்திருப்பேன். நான் போயே ஆவண்டி. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. தாத்தா, அவன் போட்டும் தாத்தா. ஆனா அவன் திரும்பி வீட்டு உள்ளார வர சொல்ல நான் இருக்க மாட்டேன்னு ஐயோ சொல்றேன். ராணி, என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன தாத்தா இவ பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கா? ஆமாயா, நான் பைத்தியக்காரி தான். உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இந்த குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தினம் தினம் நினைச்சுன்னு இருக்கிறேன் பாரு. நான் பைத்தியக்காரி தான். எனக்கு உன் மேல பைத்தியம், இந்த குடும்பத்து மேல பைத்தியம், இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற பைத்தியம். போதுமா? ஏன்பா சித்தார்த், ராணி இவ்வளவு தூரம் சொல்றன்னா அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்பா. அவ யாருக்காக இப்படி சண்டை போடுறா? உன் ஒருத்தனுக்காக தானே, உன்னோட நல்லதுக்காக தானே அவ இப்படி பண்றா. அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற.
இப்போ என்னயா அக்கா நினைவெடுத்த கட்டுற இடத்துல இருக்கிற பாம்பை விரட்டி வேலையை ஆரம்பிக்கணும் அவள் தானே? அத்தை நானே போய் சரி பண்றேன். தாத்தா பாத்தீங்களா, என்னைய போக வேண்டாம்னு சொல்றா, ஆனா வாய் வயிறுமா இருக்கிற இவ போய் அந்த பாம்பை விரட்ட போறாளா? இதெல்லாம் நடக்கிற காரியமா தாத்தா? ஏயா என்னால அந்த பாம்பை விரட்ட முடியாதா? ஒரு பாம்பு ஒரு இடத்துல இருந்து விரட்ட பாம்பு விரட்டின்னு ஒரு மூலிகை. அதாயா கருட வேற கையில எத்துன்னு போனா எப்பேற்பட்ட பாம்பும் இருக்கிற இடம் தெரியாம ஓடுறோம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நான் பாத்துக்கிறேன். ஏய் ராணி, இங்க நான் வந்தது சித்தார்த்த இச்சாதாரி கிட்ட ஒப்படைக்கதான். ஆனா அதை தடுக்கிறதா நினைச்சு நீ இப்ப என்னால சாக போற. அப்புறம் என்ன சித்தார்த், உனக்கு இன்னைக்கு பொம்மியோட நினைவிடத்தை திறக்கணும். அதான் ராணி பாத்துக்கிறேன்னு சொல்றால, அவ போய் பார்த்து பாப்பா. உன் உயிருக்கு ஆபத்துன்னு தானே உங்ககிட்ட இவ்வளவு தூரம் வாதாடுறா. ப்ளீஸ்பா, அவளுக்காக இல்லைனாலும் எங்களுக்காவது இந்த வீட்டை விட்டு வெளியே போகாதப்பா. ஓ சரிங்க தாத்தா. இங்க பாருங்க தாத்தா, அவ அங்க போனதுல இருந்து எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு எப்படி பொம்மியோட நினைவனை கட்டுறது முக்கியமோ அதே மாதிரி ராணியோட வயித்துல இருக்க பாப்பாவும் எனக்கு முக்கியம். சரிங்க தாத்தா, அவங்க கூடவே இருந்து எந்த தடங்களும் இல்லாம அக்காவோட நினைவிடத்தை நல்லபடியா கட்டி முடிகிறேன். சரி சித்தார்த் வாப்பா, நாம கீழே போவோம். நீ வா. வாடா. இப்ப என்ன பண்ண போற? இதுதான் எனக்கு சரியான நேரம். இவ்ளோ நேரம் பிரச்சனையா இருந்த ராணி வெளியே போக போறா. இனி நான் சித்தார்த்தை ஈஸியா வெளியே கூட்டிட்டு வந்து இச்சாதாரி இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவேன். அது எப்படி சாத்தியம்? சொல்றேன் வாங்க. சித்தார்த் வாப்பா, வந்து உட்காரு. உன்னதான்ப்பா, உட்காரு வா. இத பாருப்பா, ராணி எது பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்குப்பா இந்த கோவம் பிடிவாதம்னா? சித்தார்த்த வெளியே கொண்டு வரதுக்கு தான் அந்த பாம்பை வர வச்சு இவ்வளவு பெரிய டிராமா பண்ணோம். ஆனா கடைசியில அந்த ராணி போறன் கிளம்புறா. ராணி இங்க இல்லாதது நமக்கு நல்லது. எப்படியாவது சித்தார்த்தை இந்த வீட்டை விட்டு வெளியே வர வச்சுட்டா அவனை நாக வசியத்தை வச்சு வசியம் பண்ணி இச்சாதாரி இருக்க இடத்துக்கு நான் கூட்டிட்டு போயிடுவேன். முடிஞ்ச வரைக்கும் ராணிய சித்தார்த் பக்கம் நெருங்க விடாம பாத்துக்கணும். அவ எங்க இருந்தாலும் சித்தார்த் மேல கண்ணை வச்சுக்கிட்டே இருப்பா. அதனால அவளை முதல்ல காலி பண்ணணும். அதுக்கப்புறம் சித்தார்த்தை ஈஸியா வெளியே கூட்டிட்டு வந்து இச்சாதாரி கிட்ட ஒப்படைச்சிடுவேன். அந்த ராணியை கொல்லதான் நான் இவ்ளோ நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ராணி இப்ப வீட்டை விட்டு வெளியில போறவ அவ திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டா. அது என்னோட பொறுப்பு. இப்ப சித்தார்த்த நீ எப்படி வெளியில கொண்டு வர போற? அதுக்கு என்கிட்ட ஒரு சரியான பிளான் இருக்கு. அடப்பாவமே, இவ இச்சாதாரியவே முழுங்கி ஏப்ப விட்டுருவா போல இருக்கே. அவளுக்கு மேல யோசிக்கிறா. ஏங்க சூப்பரான பிளான போட்டிருக்கீங்க. சூப்பர். இந்த பிளான்ல சித்தார்த்த மட்டும் நான் காலி பண்ண போறது இல்ல, ராணிய கொல்றதுக்கும் இதுல ஒரு சான்ஸ உருவாக்கி கொடுத்திருக்கேன். தமனா, என்னம்மா? அத்த, இவ போட்டிருக்கிற பிளான்ல சித்தார்த் மட்டும் இல்ல, அந்த ராணியும் சேர்ந்து சாக போறா. சரி சரி, நான் போய் ஆக வேண்டிய காரியத்தை பாக்குறேன். என்ன சொல்ற? ஒண்ணும் புரியல. அத்த, சித்தார்த்துக்கு வந்த சோதனையை பாத்தீங்களா?
அவன் பொண்டாட்டி பொம்மி செத்த நாள்லயே அவனோட 2வது பொண்டாட்டி ராணியும் சாக போறா. தமன்னா, இது ராணிக்கு தான் அதிர்ஷ்டம். பொம்மி அக்கா தான் என்னோட குலதெய்வம்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தா. அவ பொம்மி செத்த நாள்லயே சாகிறத பார்க்கும்போது இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு அவளுக்கு நாம தரோம். என்ன தம்பி சொல்றீங்க? என்ன நடக்குது மாமா? அத்தை, அதுக்கான பிளான் நான் சொல்றேன் இருங்க.